நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதா அப்படின்னு ஒரு இளம் பெண்க, ரொம்ப அந்த பிள்ளையை கண்டு நான் அதிகமாய் வியந்தது உண்டு. என்ன அப்படின்னா, அவங்க சிறு வயதா இருக்கும் போது இந்த சமூகத்து மேல அவ்வளவு கோவம். என்ன கோவம்னா, அவங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா சின்ன வீட்டு வேலைகள்லாம் செய்து அவங்க அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. கல்விக்கூடத்துக்கு போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஆடை இல்லை உடுத்தி போகிறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க. வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீடும் இல்லை, அவர் தெருவோரத்தில் தங்கியிருந்தாங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோவம் ரொம்ப, இந்த சொந்தத்து மேலையும் இந்த சமூகத்து மேலையும் அவங்க குடும்பத்து மேல அவருக்கு கோவம். இந்த கோவத்தை அந்த பிள்ளை எதுல தெரியுமா காட்டுவா? அங்க பிள்ளைங்களாம் ஈவினிங்ல விளையாடிட்டு இருப்பாங்களாம் அந்த ஃபுட்பால். அந்த பால்ல வச்சுட்டு எட்டி எட்டி உதைப்பான். அந்த கோவத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து எட்டி உதைப்பான். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து ஸ்கூல்ல நடக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் டேல எல்லாம் அந்த பிள்ளை கலந்து அந்த எட்டி உதைக்கிறதுனால இவளுக்கு அந்த பயிற்சி நல்லா இருக்கு. ஃபுட்பால் எல்லாம் பண்ணிருக்கிறான். உடனே அங்க இருந்த சமூகம் எல்லாம் என்ன சொல்லுச்சுன்னா, பொம்பளை பிள்ளை நீ போய் ஃபுட்பால் எல்லாம் விளையாடலாமா, நீ எப்படி காலில் பந்தலை எட்டி உதைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அந்த பிள்ளை விமர்சனம் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் கோவம். ஏன்னா நான் கஷ்டப்படும் போது, சாப்பிடும் போது, ஸ்கூலுக்கு போகும்போது யாருமே என்னை விசாரிக்கல, என்னை படிக்க வைக்கல, இப்ப மட்டும் ஏன் என்ன கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை அந்த சமூகத்து மேல அந்த கோவத்தோடு பேச ஆரம்பிக்கிறான். இதை கண்டு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் என்ன பண்றாங்க, ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு சொல்லி அவங்க அந்த பிள்ளைக்கு உதவி செய்யறாங்க, நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியுடைய விளைவு என்ன தெரியுங்களாச்சு, ஸ்காட்லாந்து, ரஷ்யா போன்ற பகுதிகளெல்லாம் சென்று நல்ல கால்பந்து அடித்து இந்த பிள்ளை சிறந்த வீராங்கனையாக, தங்க மங்கையாக அவங்க இந்தியாவுக்கு வராங்க. எந்த ஊர், எந்த மக்கள், எந்த இடம் அந்த பிள்ளையை நீ பெண் பிள்ளை உன்னால முடியாது என்று ஒதுக்கி வைத்ததோ அவர்களெல்லாம் பிரமித்து போகிற வியக்கும் வண்ணமாய் அந்த மகள் தங்க மெடலை வாங்கிட்டு வைக்கிறான். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அப்போ உலகம் நம்மை பார்த்து முடியாது என்று சொன்னதை முடித்து வைக்கிறது ஒரு ஆற்றல் நமக்குள்ள இருக்கிறது. இந்த ஆற்றலை கொடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த பிள்ளைக்கு கர்த்தர் உதவியாக இருந்தார். அப்போ நம்முடைய வாழ்கின்ற நகரிலும் நம்ம எல்லா இடத்திலும் ஆசீர்வதிக்கிறார். உன்னை ஆண்டவர் வாழாக்காமல் நிச்சயமாய் தலையாக்குவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. இந்த உலகம் சொல்லுவதை நம்ம காது கொடுத்து கேளாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் நாம் ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப ஆண்டவருக்காக நம்ம வாழணும். அப்ப இயேசுவுக்காக நம்ம ஓடுகிறவர்களாய் அந்த நல்ல போராட்டத்திலே நாம் பங்கு பெறுகிறவர்களாய் நாம் திகழணுங்க. இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்காய் நாங்கள் என்னாலும் ஓட ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள். ஆமென்.